ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற பொருட்கள்ல எவ்வளோ கெமிஸ்ட்ரி ஒளிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். வாங்க. இப்போ ஒரு கேள்வி. உங்க காரோட கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டருக்கும் ஹாஸ்பிட்டல்ல எடுக்கிற எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கும், இன்னும் சொல்லப்போனா நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்மார்ட் போன் ஸ்கிரீனுக்கும் இதுக்கெல்லாம் என்ன காமன்னு யோசிச்சிருக்கீங்களா? எல்லாத்துக்கும் பதில் நம்ம பீரியாடிக் டேபிள்ல தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அதுதான், சம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டி அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ். ஏன் இந்த டாபிக் இவ்ளோ முக்கியம்னு தெரியுமா? பிகாஸ் நம்ம டெக்ஸ்ட் புக்ல படிக்கிற ஆப்ஸ்ட்ராக்ட் கெமிஸ்ட்ரி கான்செப்ட்ஸை நம்ம கண்ணு முன்னாடி நம்ம டெய்லி யூஸ் பண்ற ரியல் வேர்ல்டு டெக்னாலஜி கூட கனெக்ட் பண்றதே இந்த டாபிக் தான். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸை புரிஞ்சுக்கிறது உங்க எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் இல்ல, நம்ம சுத்தி இருக்கிற வேர்ல்டை பெட்டரா புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த டி அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸா நம்ம ஆவர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் டூல் கிட்னு சொல்லலாம். என்னது டூல் கிட்டா? ஏன் அப்படி சொல்றோன்னு வாங்க பாப்போம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, டி அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸை ஒரு மெட்டீரியல் சயின்டிஸ்ட் டூல் கிட் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய ஜாப் செய்ய போற என்ஜினியர் கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் டூல்ஸ் மாதிரி. எப்படின்னா, என்ஜினியர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட்ஸ் ரொம்ப டஃப்பான ஸ்பெசிஃபிக்கான வேலைகளுக்கு யூஸ் பண்ற ஸ்பெஷல் டூல்ஸ் தான் இவங்க. இந்த ஐடியாவை இன்னும் கிளியரா புரிஞ்சுக்க வாங்க ஒரு கம்பேரிசன் பார்ப்போம். நம்ம பீரியாடிக் டேபிள்ல இருக்கிற மெயின் குரூப் எலிமெண்ட்ஸ், அதாவது எஸ் அண்ட் பி பிளாக் எலிமெண்ட்ஸ், அவங்களாம் ஜெனரல் டூல்ஸ் மாதிரி. ஒரு சுத்தியல், வால், ஸ்பேனர், இதெல்லாம் பேசிக் எவ்ரிடே வேலைகளுக்கு யூஸ் ஆகும், ரைட்? ஆனா நம்ம டி அண்ட் கஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படி இல்ல. அவங்க தான் ஸ்பெஷலிஸ்ட் டூல்ஸ். ஒரு பவர் ட்ரில், லேசர், இல்ல ரொம்ப ஆழமா தொழ போடுற ப்ரிசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாதிரி. ஏன் இவங்க ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்றோம்? அதுக்கு காரணம் அவங்களோட யுனிக் எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர். அதனால தான் அவங்களால வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் காட்ட முடியும், பவர்ஃபுல் கேட்டலிஸ்டா ஆக்ட் பண்ண முடியும், பியூட்டிஃபுல் கலர்ஸா கிரியேட் பண்ண முடியும். இதெல்லாம் நார்மல் எலிமெண்ட்ஸால பண்ண முடியாத ஹை பெர்ஃபார்மன்ஸ் டாஸ்க்ஸ். ஆல்ரைட், ஸோ இவங்க ஸ்பெஷலிஸ்ட் டூல்ஸ்னு புரிஞ்சதும், ஆனா இந்த ஸ்பெஷலிஸ்ட் டூல்ஸோட ரியல் பவர் எங்க தெரியுமா? பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்ல தான். வாங்க அதை பத்தி இப்ப பாப்போம். உண்மையா சொல்லணும்னா, நம்ம மாடர்ன் இண்டஸ்ட்ரியோட என்ஜினே இந்த டி பிளாக் எலிமெண்ட்ஸால தான் ஓடுதுன்னு சொல்லலாம். ஸ்டீல் ப்ரொடக்ஷன்ல இருந்து கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் வரைக்கும் இவங்க இல்லாம ஒண்ணுமே அசையாது. ஒரு மைண்ட் ப்ளோயிங் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. த ஹேபர்-பாஷ் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல அயன், அதாவது எஃப்இய, ஒரு கேட்டலிஸ்டை யூஸ் பண்ணி அமோனியா ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த அமோனியாலேருந்து தான் உருவாகிற ஃபர்டிலைசர் இன்னைக்கு உலகத்துல இருக்கிற பாதி மக்களுக்கு சாப்பாடு கொடுக்குது. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஒரே ஒரு டி பிளாக் எலிமெண்டோட இம்பாக்ட் எவ்ளோ பெருசு பாத்தீங்களா? அடுத்த ஒரு நம்ம டெய்லி பார்க்குற எக்ஸாம்பிள், நம்ம காரோட எக்ஸாஸ்ட் பைப்ல இருக்கிற கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர். கார்ல இருந்து வெளியே வர ரொம்ப ஹார்ம்ஃபுல் கேஸஸ் லைக் கார்பன் மானாக்சைடு அண்ட் வேரியஸ் நைட்ரஜன் ஆக்சைட்ஸ், இதெல்லாம் கன்வெர்ட்டருக்குள்ள போகும். உள்ள போன உடனே அங்க இருக்கிற பிளாட்டினம், பலேடியம் அண்ட் ரோடியம் கேட்டலிஸ்ட்ஸ் அந்த ஹார்ம்ஃபுல் கேஸஸை பிடிச்சு அவங்கள ஹார்ம்லெஸ் கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் அண்ட் வாட்டரா மாத்திடும். சோ எப்படி இது நடக்குதுன்னா, இந்த மெட்டல்ஸ் ஒரு சர்ஃபேஸை கொடுக்குது இந்த ரியாக்ஷன் ரொம்ப வேகமா நடக்கிறதுக்கு. சோ நம்ம காத்துல கலக்கிற பொல்யூஷன் ரொம்ப கம்மியாகுது. ஆல் தேங்க்ஸ் டு தீஸ் டி பிளாக் எலிமெண்ட்ஸ். அப்புறம் ஆஃப்கோர்ஸ் நம்ம ஸ்டீலை எப்படி மறக்க முடியும்? இன்னைக்கு நம்ம சுத்தி பார்க்குற பெரும்பாலான பில்டிங்ஸ், பிரிட்ஜஸ் எல்லாமே ஸ்டீலால தான் கட்டியிருக்கு. அந்த ஸ்டீல் என்ன? டி பிளாக் எலிமெண்டான அயன் கூட கொஞ்சம் கார்பன் சேர்ந்து உருவாகிற ஒரு சூப்பர் பவர்ஃபுல் அலாய் தான் அது. ஸோ இப்போ வரைக்கும் அயன் அண்ட் ஸ்டீல் மாதிரி டி பிளாக் எலிமெண்ட்ஸ் நம்ம வேர்ல்டை ஒரு பெரிய ஸ்கேல்ல, ஒரு மேக்ரோ லெவல்ல எப்படி பில்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம், ரைட்? இப்போ அந்த மேக்ரோ வேர்ல்ட்லேருந்து வெளியே வந்து நம்ம கையில இருக்கிற மைக்ரோ வேர்ல்டுக்கு போவோம். அதாவது நம்ம ஹைடெக் கேஜெட்ஸ் அண்ட் மெடிக்கல் மிராக்கிள்ஸ். உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டுமா? நீங்க டெய்லி யூஸ் பண்ற உங்க ஸ்மார்ட் போன் அது ஒரு ட்ரெஷர் செஸ்ட் மாதிரி. அது ஃபுல்லா டி அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸால நிறைஞ்சிருக்கு. ஓகே, வாங்க இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். உங்க ஃபோன் ஸ்கிரீன்ல பாக்குறீங்களே அந்த பிரைட் வைப்ரண்ட் கலர்ஸ், அதுக்கு காரணம் லாந்தனாய்ட் ஃபாஸ்பர்ஸ். ஃபாஸ்பர்ஸ்னா ஒன்றும் இல்லை, எனர்ஜி அப்சார்ப் பண்ணி அதை வெளிச்சமா, அதாவது விசிபிள் லைட்டா வெளியே விடுற சப்ஸ்டன்சஸ். உங்க ஸ்கிரீன்ல இருக்கிற எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் ஆன சீரியம், யூரோப்பியம் அண்ட் டர்பியம் தான் இந்த வேலையை பாக்குது. அது மட்டுமா, ஃபோன் வைப்ரேட் ஆகுறதுக்கும் ஸ்பீக்கர்ல பாட்டு கேட்கறதுக்கும் காரணம் நியோடீமியம் வச்சு செஞ்ச பவர்ஃபுல் மேக்னெட்ஸ். பேட்டரிக்குள்ள பாத்தீங்கன்னா கோபால்ட் இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் டிவைஸ் ஃபுல்லா கரண்ட்டை கொண்டு போறதுக்கு காப்பர் வயரிங். பாத்தீங்களா, ஒரே ஒரு சின்ன டிவைஸ்க்குள்ள எவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட் எலிமெண்ட்ஸ் வேலை செய்யுதுன்னு. ஓகே, டெக் லேர்ன்டு வைப்போ மெடிசனுக்கு வருவோம். இப்போ ஒரு கேள்வி,
ஒரு சர்ஜரி பண்ணாம டாக்டர்ஸ் எப்படி நம்ம பாடிக்குள்ள இருக்கிற டியூமர்ஸையோ இல்ல பிளட் கிளாட்ஸையோ கண்டுபிடிக்கிறாங்க? தி ஆன்சர் இஸ் ஒரு லைஃப் சேவிங் எஃப் பிளாக் எலிமெண்ட். அதோட பேரு கேடலினியம். எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் எடுக்கும்போது கேடலினியமை ஒரு கான்ட்ராஸ்ட் ஏஜென்ட்டா யூஸ் பண்றாங்க. இது என்ன பண்ணும்னா ஸ்பெசிஃபிக் டிஷ்யூஸோட இமேஜை க்ளோ ஆகுற மாதிரி ரொம்ப பிரைட்டா ஆக்கி காட்டும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பாடியில இருக்கிற வாட்டர் மாலிக்யூல்ஸ் கூட இன்ட்ராக்ட் ஆகி எம்ஆர்ஐ சிக்னலை பெருசு பண்ணும், என்ஹான்ஸ் பண்ணும். இதனால டாக்டர்ஸால டிசீசஸை ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே டயக்னோஸ் பண்ண முடியும். ஸோ த பாயிண்ட் இஸ் எஃப் பிளாக் கெமிஸ்ட்ரி நேரடியா உயிர்களை காப்பாத்துது. ஓகே, ஸோ நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம், இண்டஸ்ட்ரி, டெக்னாலஜி, மெடிசின்னு. பட் இதெல்லாம் உங்களுக்கு உங்க எக்ஸாம்க்கு ஏன் இவ்ளோ முக்கியம்? அங்க எக்ஸாம்க்கு இந்த 3 விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், த கோர் ஐடியா. டி அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ்லாம் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டூல் கிட் மாதிரி நார்மல் எலிமெண்ட்ஸால பண்ண முடியாத வேலைகளை செய்யும். செகண்ட், ஒரு மென்டல் பிக்சர். உங்க ஸ்மார்ட் போனை நினைச்சுக்கோங்க, அது ஃபுல்லா இந்த எசென்ஷியல் ரேர் எலிமெண்ட்ஸால தான் ஒர்க் ஆகுது. அண்ட் ஃபைனலி, ஒரு எவ்ரிடே எக்ஸாம்பிள், கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்ஸ். பிளாட்டினமை யூஸ் பண்ணி காரோட புகையை க்ளீன் பண்ணுது. இந்த கீ பாயிண்ட்ஸை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா பார்க்க பெருசா தெரியற இந்த டாபிக் உங்களுக்கு எக்ஸாம்ல ரொம்ப லைட்டா ஈஸியா ஃபீல் ஆகும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யோர் ப்ரிப்பரேஷன்ஸ்.